நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே இயேசப்பா, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலேயும் கூட கர்த்தாவே, நாங்கள் மீண்டுமாய் சகோதரிகளாய் திரும்பமாய் உன் பாதத்துல வருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். வந்த ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. மற்ற சகோதரிகளை அழைத்து வாருங்க. நாங்களும் கூட இந்த நேரத்திலையும் கூட தேவ வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த மோசமான சூழ்நிலையில கர்த்தாவே, எங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை வசனத்தின் மூலம் வேதத்தின் மூலம் எங்களுக்கு தந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு சொல்லுகின்ற செய்தியை தெளிவாய் மக்கள் கேட்பதற்கு நீங்க உதவி செய்யுங்க. தேவ ஆவியானவர் எங்களுடன் கூட இருக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினை கண்டு விரோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னால் இப்பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வலுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தே. கல்வாரின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டும், ஜெயம் பெற்ற மாமிசம் மாய தேவாருள் செய்குவே. கல்வாரின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பொன்னையும் பொருளையும் விரும்பி மண்ணின் வாழ்வையும் வெறுத்தே, மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தில் கண்டதான், கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. செய்திக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு செய்திக்குள்ளாக நம்ம போவதற்கு முன்பாக நம்ம கடந்த என்னுடைய கிளாஸ்ல நம்ம வேதாகம பெண்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில நம்ம என்ன பண்றோம், சத்தியங்களை தியானிச்சுட்டு வரோம். ஒவ்வொரு வேதத்தில் காணப்படக்கூடிய சகோதரிகளை குறித்து நம்ம என்ன பண்றோம், அவங்க வாழ்க்கையிலிருந்து சில பாடங்கள் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அதன் அடிப்படையில நம்ம மோசையோட அம்மாவுடைய காரியங்களை குறித்து நம்ம படிக்கலாம். அவங்க பேர் யொகோபெத். நிறைய தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கிளாஸை நம்ம கேட்டிருக்கோம். நிறைய சகோதரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, மோசையோட அம்மாவுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய பாடங்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கற்றுக் கொடுத்துருக்காங்க. குறிப்பா பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நல்ல ஒரு அம்மா அப்படின்னா
மோசையுடைய அம்மாவை தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா மோசையோட அம்மா வந்து 3 பிள்ளைகளையுமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து நன்றாக தேவனுக்கு ஒரு பிரியமான விதத்தில் வளர்த்து நல்ல ஒரு தாயாக வந்து வேதத்தில் நமக்கு வந்து எடுத்துக்காட்டா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த யெகோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், சில பாடங்கள் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம யாத்ராகத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமம் வந்து 6லேருந்து நம்ம ஏற்கனவே 1வது அதிகாரத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், மோசையோடைய வாழ்க்கையை பற்றி நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அங்கேயே என்ன பண்ணப்பட்டிருக்கு, அவங்க அம்மாவை பற்றி நமக்கு அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. மோசையோடைய அப்பாவுடைய பேரண்ட்ஸோடைய பேருன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து யாத்ராகமம் 6:20 நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம அதை குறித்து நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்தோம். இருந்தாலும் கூட நம்ம திரும்பமா அதை வந்து படிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ யாத்ராகமம் 6:20 என்ன சொல்லப்பட்டிருக்கு, அம்ரான் தன் அத்தையாகிய யெகோபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனியும் மோசேயையும் பெற்றாள். அம்ரான் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்ப இங்க மோசையோடைய அம்மா பேரும் அப்பா பேரும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. யோகாபேத்து அவங்க அப்பா பேரு அம்ரான். அதே மாதிரி எண்ணாகமத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். எண்ணாகமம் 26:59 வசனம், அதுலயும் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, மோசையோடைய பேரண்ட்ஸோடைய பேர் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எண்ணாகமம் 26:59 அம்ரானுடைய மனைவிக்கு யெகோபேத் என்று பெயர். அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ரானுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியானிய மீரியாமையும் பெற்றாள். அப்போ இங்க வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுடைய அப்பா அம்மா பேர் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மோசையுடைய அம்மா பேர் யெகோபேத், அவங்க அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து அம்ரான். ஸோ இவங்க வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யாத்ராகம் 1வது அதிகாரத்துல நம்ம வந்து பார்க்குறோம். அந்த யாத்ராகம் 1வது அதிகாரத்தோட சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள் எகிப்துல பல்கி பெருகுறாங்க. நம்ம கடந்த வாரத்துல நம்ம வாசிச்சோம், அந்த மருத்துவச்சிகள் பத்தி நம்ம வாசிக்கும் போது ராஜா என்ன பண்றாரு, பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்னு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளையை மீறி அவங்க என்ன பண்றாங்க, ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்து பிழைக்க வைக்கிறாங்க. அதுதான் நம்ம கடந்த வாரத்துல நம்ம வந்து வாசிச்சோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எகிப்துல வந்து ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்து பிறக்கக்கூடாது, ஆண் பிள்ளைகளை கண்டா நீங்க கொன்னு போட்டுறணும் அப்படின்னு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்றாரு, இங்க மோசே வந்து பிறக்கிறான்னு நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ எகிப்துல வந்து இஸ்ரேல் மக்கள் பல்கி பெருகுறாங்க. அதுக்கு எகிப்து ராஜாவுக்கு பிடிக்கல. அந்த ஒரு காலகட்டத்துல தான் யெகோபேத் என்ன பண்றாங்க, ஒரு அம்மாவா இருந்து மோசையை வந்து பெற்றெடுக்கிறாங்க. அப்போ யெகோபாத்துக்கு எத்தனை பிள்ளைகள், 3 பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, ஆரோன், மீரியாம், கடைசியா வந்து மோசேன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு மோசமான சூழ்நிலையில எப்படி அவங்க 3 குழந்தைகளை பெற்று எப்படி கடவுளுக்காக ஒரு பெரிய லீடரா 3 பேருமே என்ன பண்றாங்க, கடவுள் கரத்துல பயன்பட்ட பெரிய லீடர்ஸ் இல்லையா, ஆரோனு, மீரியாம், மோசே. நம்ம நினைப்போம் சில சமயம் ஒரு பிள்ளைகளை தான் நம்ம கடவுளுக்காக பெருசா வளர்க்க முடியும் அப்படின்னு அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணி அந்த குழந்தைகளை ட்ரெயின் பண்ணி வளர்க்குறதே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க யெகோபாத் என்ன பண்றாங்கன்னா 3 பிள்ளைகளுமே தேவனுடைய கரத்துல பயன்படக்கூடிய நல்ல ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு குழந்தைகளானா தேவ மனுஷர்களா அவங்க என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. அது எந்த காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அவங்க வாழ்வதற்கு எகிப்துல அடிமைகளா ஜீவிக்கிறாங்க. எகிப்துல ராஜா வந்து பிறக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடணும்னு சொல்றாரு. அவங்க வந்து சாப்பாட்டுக்கும் மற்ற காரியங்களும் கஷ்டப்பட்டு கடினமா வேலை செஞ்சு நமக்கு ஒரு ரட்சகர் பிறப்பாரா, நம்மளை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில யெகோபாத் என்ன பண்றாங்க, 3 குழந்தைகளை வந்து பெற்று வளர்க்குறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இந்த யெகோபாத் வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில சத்தியங்களை நம்ம தியானிக்கலாம். முதலாவது சத்தியம் என்னன்னா, பிரச்சனைகள் மோசமாக இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைய வந்து பெற்றுக்கொள்றாங்க. நான் சொன்ன மாதிரி பிரச்சனை வந்து ரொம்ப மோசம். வந்து ஆண் பிள்ளைகள் பிறந்தா நதியில கொன்னு போட்டுறணும்னு சொல்லி எகிப்து ராஜா கட்டளையிட்டு இருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்துல யாத்ராகமம் 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம்
ஒழித்து வைக்கிறான். நம்ம யாத்திராகமத்து 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனை வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காலகட்டம் இல்லைங்களா. குழந்தைய பெற்றுக்கொள்ளவே கூடாது, ஆண் பிள்ளைய வந்து பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு ராஜா சொல்றாரு. இப்போ இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்க, மோசையோட அம்மா வந்து பயப்படாம அவங்க என்ன பண்றாங்க, பிரச்சனையை யோசிக்காதபடிக்கு எனக்கு ஒரு ஆண் பையன் பிறந்தானா ராஜா கொன்னு போட்டுருவாரு, நம்ம எதுக்கு நம்ம குழந்தைய பெற்றுக்கொள்ளணும், சூழ்நிலைகள் மோசமா இருக்கு, நம்மளே அடிமைகளா இருக்கோம், பிறக்கிற குழந்தைங்களெல்லாம் சாகடிக்கிறாங்களே, நம்ம ஏன் இந்த குழந்தைய பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்து குழந்தைய பெற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு யோசிக்கல. இன்னொன்று பெற்ற குழந்தைய வந்து பாதுகாக்கணும்னு அவங்க என்ன பண்றாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. ஐயோ இந்த குழந்தை பிறந்துச்சு, நம்ம ஏன் வந்து இந்த குழந்தைய வந்து பாதுகாக்கணும், ராஜா சொன்ன மாதிரி நம்ம கொண்டு போட்டுடலாம் இல்ல கொடுத்துடலாம் அப்படிலாம் எதுவும் இல்லாதபடிக்கு இந்த பிரச்சனை மத்தியில பிள்ளையை பெற்று வளர்க்கணும்ன்ற எண்ணம் வந்து யாருக்கு இருந்தது, யெகோபாத்துக்கு வந்து இருந்தது இல்லைங்களா. அப்போ என்ன பண்றாங்க அவங்க, ஏன் அப்படி பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் வந்து நமக்கு தெரியும் வசனம், குழந்தைகள் வந்து கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம், அது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதிகமான பிள்ளைகள் பெற்றா அது நமக்கு அதிகமான ஆசீர்வாதம் அப்படின்றத என்ன பண்றாங்க, யெகோபாத் அறிஞ்சிருந்தாங்க. தேவனுடைய ஒரு வேலையை செய்யணும், ஒரு நமக்கு விடுதலையை வந்து கொடுக்கணும், எகிப்துல இருந்து நம்மளை அழைச்சிட்டு போகணும், நமக்கு ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்னு அறிஞ்சிருந்து ஒரு மகன் பிறந்தா நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு அறிஞ்சிருந்ததுனால யெகோபாத் என்ன பண்றாங்க, சூழ்நிலையை வந்து பொருட்படுத்தாம, சூழ்நிலைகள் நம்மளை வந்து நமக்கு எதிராக இருந்தாலும் கூட கடவுள் கருத்திலிருந்து கத்த நமக்கு குழந்தைய கொடுத்தா அது பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இருதயத்துல வைராக்கியமா இருந்து அவங்க குழந்தைய வந்து பெற்றுக்கொள்றாங்க. அது முதலாவது சத்தியம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்ப மேரேஜ் இப்ப அதுக்கு நம்ம விசுவாசி குடும்பத்தை தான் பாக்குறோம். திருமணமான விசுவாசி மக்கள் என்ன பண்றாங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கு யோசிக்கிறாங்க இல்லைங்களா. வந்து நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா சரீரத்துல ஹெல்த்தியா இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலா செட்டில் ஆனாலும் கூட குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு யோசிக்கிறாங்க. ஒரு குழந்தைகள் இல்லையா, இல்லைன்னா வந்து ஒரு குழந்தை போதும் இல்ல 2 குழந்தை போதும் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. ஏன் யோசிக்கிறாங்கன்னா சூழ்நிலையை காரணம் காட்டுறாங்க. என்ன சூழ்நிலையை காரணம் காட்டுறாங்க, எங்களுக்கு குழந்தைய இந்த உலகத்துல எங்களால வளர்த்த முடியாது, நான் வேலைக்கு போறேன், என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாரு, நாங்க பிஸியான உலகத்துல இருக்கோம், அப்ப பிள்ளைகள் பெற்று எடுத்தா எங்களால வளர்க்க முடியாது, இல்ல பினான்சியலா வந்து 2-3 பிள்ளைங்களை, நான் 4-5 பிள்ளைங்களை பெற்றெடுத்து எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறது, எப்படி திருமணம் முடிக்கிறது, தேவைகள் எல்லாம் அதிகமா இருக்குமே. ஸோ அதே காரணம் காட்டி என்ன பண்றாங்க, பிள்ளைகள் பிறப்பை வந்து குறைத்து கொள்றாங்க. அதுவும் இல்லாம சில பேர் என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் பிறந்தா வளர்க்கறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை, கூட தாத்தா பாட்டி இல்லை, மாமனார் மாமியார் இல்லை, எப்படி நாங்கள் பிள்ளைகள் பிறந்தா நாங்கள் குழந்தைகளை வளர்ப்போம். சில பேர் என்ன பண்றாங்க, குழந்தைகள் பிறந்தா எங்களுடைய சுதந்திரம் போயிடும், நாங்கள் ஜாலியாக இருக்க முடியாது, நான் வந்து சந்தோஷமா இருக்க முடியாது, குழந்தைக்காக நான் வாழணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க, பிள்ளைகளை வந்து குறைத்து கொள்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, தன்னுடைய ஹெல்த், குறிப்பா பெண்கள் பார்க்கும்போது குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து வெயிட் போட்டுருவேன், என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் மாறிடும், ஒபிசிட்டி ஆயிடுவேன், ஸோ என்னுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம், என்னுடைய பியூட்டிஷியன் கான்சியஸ் ரொம்ப முக்கியம், குழந்தை பிறந்தா என்னோட அழகெல்லாம் மாறிடும், அப்புறம் நிறைய நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது வரும், நான் தூக்கம் கெடும். இப்போ இந்த மாதிரி நிறைய சாக்கு போக்குகளை சொல்லி சூழ்நிலைகளை சொல்லி இன்னைக்கு என்ன பண்றோம், குழந்தைகளை வந்து நம்ம குறைத்து கொள்றோம் இல்லைங்களா. ஆனா யெகோபாத் என்ன பண்ணல, அப்படி எதுவுமே பண்ணல. சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கு. அங்க வந்து ராஜா வந்து ஆண் பிள்ளைகள் பிறந்தா கொன்னு போடுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு, பிறந்தாலுமே மகன் பிழைக்க மாட்டான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க, பிள்ளையை பெற்றெடுக்கணும், இது கடவுளால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், கிஃப்ட், அவ கர்த்தர் எனக்கு எப்படி குழந்தைகளை தரும், அத்தனை குழந்தைகளையும் பெற்றெடுத்து வளர்த்தணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சூழ்நிலையை காரணம் காட்டாம பிள்ளை என்ன பண்ண கர்த்தருக்காக அநேக பிள்ளைகள் அவங்க வந்து பெற்றெடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலுமே சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த ரீசன்ஸ் எல்லாம்
பிள்ளை வளர்க்க முடியாது, எனக்கு ஆள் இல்லை, இல்லை வந்து என்னுடைய சுதந்திரம் போயிடும், என்னுடைய பியூட்டி ஹெல்த்து போயிடும், பியூட்டி போயிடும், இல்லைனா வந்து எனக்கு கூட யாரும் இல்லை, ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுவேன். இப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம சூழ்நிலைகளை முன்னாடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த பெரிய ஈவாகிய குழந்தைய நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தர் வந்து நமக்கு கிருபையா நல்கின ஈவு குழந்தைகள். அப்போ நம்மளுடைய ஹெல்த் வைஸா கர்த்தர் வந்து நமக்கு நல்ல ஹெல்த்தை கொடுத்துருக்காரு. நம்ம எத்தனை குழந்தைகள் கர்த்தர் கொடுக்குறாரு, அத்தனை குழந்தைகளை பெற்று நம்ம என்ன பண்ணணும், வளர்த்தணும். கடவுளுடைய பிள்ளைகள் தான் நிறைய குழந்தைகளை பெற்று என்ன பண்ண முடியும், வளர்க்க முடியும். அப்போதான் தேவ சந்ததிகள் என்ன பண்ண முடியும், பல்கி பெருக முடியும். தேவனுடைய பிள்ளைகளே நம்ம குழந்தைகள் ஒண்ணு போதும் நிறுத்திட்டோம் அப்படின்னா எப்படி தேவ சந்ததிகள் உருவாக முடியும்? அப்போ நமக்கு ஒரு விசன் கர்த்தர் கொடுத்துருக்காரு. அப்ப நம்மளையே பிள்ளைகளுடைய அந்த பிறப்பை வந்து குறைத்து கொண்டோம் அப்படின்னா தேவ சந்ததிகள் என்ன ஆகாது, அதிகமா பல்கி பெருக முடியாது. அப்போ விசுவாசிகளாகிய நம்ம வந்து யெகோவாத் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது சத்தியம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு எத்தனை குழந்தைகள் கொடுக்குறாரோ அத்தனை குழந்தைகளை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஹெல்த் வைஸா பிரச்சனைனா நம்ம விட்டுறலாம், மற்ற விதத்துல நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளலாம். இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை என்ன பண்ணக்கூடாது, நம்ம நிறுத்த கூடாது. அது யெகோவாத் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட முதலாவது சத்தியம். இரண்டாவது சத்தியம் பார்க்கும்போது, ராஜாவோட கட்டளைக்கு அவங்க பயப்படாம என்ன என்ன செய்யணும்னு ஞானமா அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே மோசையோட அம்மாவை பத்தி நன்றா தெரிஞ்சதுனால நான் டீட்டெயிலா அந்த கதையை சொல்லல. ஸோ ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடிய சத்தியங்களை மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன், சொல்றேன். அப்போ ராஜாவோட கட்டளை என்னன்னு தெரியும், பிறந்தா நீங்க என்ன பண்ணணும், சாகடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மோசையோட அம்மாவுக்கு தெரியும். ஆனா இது தெரிஞ்சிருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய வந்து 3 மாசம் என்ன பண்றாங்க, ஒளித்து வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்தா நம்ம என்ன செய்யலாம், எப்படி வந்து இந்த குழந்தைய வந்து நம்ம அவங்க கண்கள்ல இருந்து பாதுகாத்து வளர்த்த முடியும், என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அவங்க கன்சீவா இருக்கும் போது இருந்து அவங்க என்ன பண்ணலாம், பிளான் பண்ணி இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆண் மகன் பிறந்தா அப்படின்னா இந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணணும், இப்படி வளர்த்தணும், இப்படி பாதுகாக்கணும், நம்ம சாகிறதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு எப்படி தப்பிச்சு இந்த பிள்ளைகளை வளர்த்தணுன்ற ஒரு ஞானத்தை என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க தெரிந்து வச்சு கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த வயிற்றுல குழந்தை 9 மாசம் இருக்கிற வரைக்கும் 10 மாசம் இருக்கும் அவங்க ரொம்ப ஜெபிச்சிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு ஆண்மகன் கொடுத்துருப்பீங்க, ஒருவேளை ஆண்மகன் கொடுத்துருந்தா ராஜாவோட கட்டளைக்கு என் குழந்தை சாகக்கூடாது, அதை நான் எப்படியாவது பிழைக்க வைக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எப்படி இந்த குழந்தைய நான் ஒளிச்சு வைக்கிறது, எப்படி இந்த குழந்தைய நான் ராஜாவுடைய இதுல இருந்து தப்பிக்க வைக்கிறது, எப்படி என் மகனை வளர்க்கிறது அப்படின்னு அவங்க நிஜமாலுமே என்ன பண்ணிருப்பாங்க, அந்த 10 மாசம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பயப்பட, அதாவது 10 மாசம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க. ஸோ ஜெபிச்சிருப்பாங்க, கர்த்தரோட பேசியிருப்பாங்க. ஸோ அந்தனுடைய பலனாக அந்த குழந்தைய வந்து எப்படி பாதுகாக்கணும், எப்படி வந்து ராஜாவுடைய கட்டளைக்கு மீறி வந்து வளர்க்கணுன்றத வந்து கர்த்தர் அவங்களுக்கு தேவையான ஞானத்தை வந்து என்ன பண்ணாங்க, கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இப்ப நமக்கு குழந்தைகள் இருக்கு, மோசையோடைய வாழ்ந்த காலகட்டத்தை விட இப்ப மோசமான காலகட்டங்கள் நமக்கு இருக்கு. பிள்ளைகளை வந்து வளர்க்கறது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, ஐயோ ஒரு பிள்ளைய வளர்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி நான் 4 பிள்ளைகளை வளர்ப்பேன், எப்படி வந்து அதுவும் பெண் பிள்ளைகளை நாங்க வளர்க்கறது அப்படின்னு நம்ம பயந்துட்டு நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளுடைய பிள்ளை பெறக்கூடிய அந்த காரியத்தை நம்ம என்ன பண்றோம், குறைத்து கொள்றோம். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு யெகோவாத்தை போல நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த மோசமான சூழ்நிலையில நீங்க எத்தனை குழந்தைகளை கொடுத்தாலும் அந்த குழந்தைகளை நீங்க எப்படி தேவ பக்தியா வளர்த்தணும், எப்படி ஆண்டவருக்கு பிரியமா வளர்த்தணும், அதுக்குரிய ஞானத்தை கொடுங்க, அதுக்குரிய கிருபையை கொடுங்க. 4 பிள்ளைகளை நான் வந்து எனக்கு துணையா யாருமே இல்லை, எனக்கு நான் மட்டும் தான் இருக்கேன், நான் தான் என் கணவர் தான் இருக்கோம், நாங்க தனியா இருக்கோம், எங்களுக்கு துணை இல்லாத இந்த சூழ்நிலை எப்படி நான் பிள்ளைய வளர்க்கணும், எனக்கு கிருபையை கொடுங்க. நம்ம டெய்லி தேவன்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவரோட நம்ம உறவு வைத்திருக்கும் போது கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை கொடுத்து பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளை எப்படி போதிக்கணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும்னு தேவன் தேவனின் ஞானத்தையும் புத்தியும் என்ன பண்ணுவார், நமக்கு கண்டிப்பா தருவாரு. யெகோவாத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம் எங்க கிடைச்சதுன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க. எப்படி அவங்க ராஜாவுடைய கட்டளை மீறி ஒளிச்சு வச்சு வளர்த்தாங்க அப்படின்னா அது சாதாரண ஒரு காரியம் இல்லை. நீங்க நினைச்சு பாருங்களேன், எல்லாருக்கும் குழந்தை இருந்திருக்கு, குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா குழந்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அழுகுதான் செய்யும்.
இல்லைங்களா? அப்போ அந்த அழுகுற குழந்தைய வந்து சத்தம் வெளியே வராம அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ரொம்ப அவங்க என்ன பண்ணணும், கவனமா இருக்கணும். ஸோ இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா அவங்க ஞானமா செயல்பட்டாங்க. முன்னாடியே பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க, இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், இவ்வளவு நாள் ஒளிச்சு வைக்கணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும். நமக்கு தெரியும், நாணல் பெட்டியை செஞ்சு என்ன பண்றாங்க, நதிக்கரையில் அனுப்புறாங்க. அப்போ அந்த நாணல் பட்டியை வந்து எப்படி செய்யணும், அது குழந்தைய வச்சா தண்ணியில முங்காம இருக்கணும், அது வந்து நேரா போய் தண்ணியில முங்கி வேற அங்க பக்கம் போயிடக்கூடாது. இது எல்லாம் அவங்க திட்டம் பண்ணி கரெக்டா அவங்க என்ன பண்றாங்க, பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. அது சக்சஸா என்ன பண்ணுது, நடக்குது. மீடியாவுக்கு கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீ போகும்போது கூட போ, என்ன நடக்குதுன்னு பாரு. இது எல்லாம் ப்ரீ பிளான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு தேவையான ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. அப்போ அந்த 3 மாசம் வந்து குழந்தைய வந்து பாதுகாப்பா வச்சதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு தேவையான ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. அப்ப நமக்குமே அதே தேவன் வந்து என்ன பண்ணுவாரு, தேவையான ஞானத்தை கொடுப்பாரு. இந்த குழந்தை எப்படி வளர்த்துறது, அவிசுவாசி வீட்டுல நாங்க இருக்கோம், எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படாதவங்களா இருக்காங்க, மாமனார் மாமியார் ரட்சிக்கப்படாதவங்களா இருக்காங்க, ஸ்கூல்ல பிள்ளைங்க இப்படி நடந்துக்குதுங்க, இல்லை இது வந்து சொசைட்டி இப்படி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க கத்துட்டு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைய வளர்க்கக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்க, இந்த மோசமான சொல்லி என் பிள்ளை எப்படி வளர்த்தணும், எதை டீச் பண்ணணும், எதை சொல்லி கொடுக்கணும், எப்படி கடவுளுக்கு பிரியமா வளர்த்துறது, இது எல்லாம் நம்ம கடவுள்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? அது 2வது சத்தியம். 3வது பார்க்கும்போது இவங்க எப்படிப்பட்ட ஸ்திரீயா இருந்தாங்க, விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீயா இருந்தாங்க. இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணாலும் கூட விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நம்ம பயந்தே என்ன பண்ணுவோம், செத்தே போயிடுவோம். சரிங்களா? இப்போ மோசையோட அம்மாவுக்கு வந்து யெகோவாத்துக்கு வந்து இந்த இதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஒரு மனசுல ஒரு பக்கத்துல அவங்களுக்கு எப்படி இருக்கும், கருக்குன்னு இருக்கும். குழந்தைய அனுப்புறோம், தண்ணியில முங்கி போச்சுன்னா என்ன ஆகும், இல்ல யாரோ எடுத்து பாவம் பையன் சொல்லி கொண்டு போட்டாங்கன்னா என்ன ஆகும், இதெல்லாமே மோசையோட அம்மாவுக்கு இருதயத்தில் தோணும். ஆனா அவங்க வந்து அப்படி இல்லாதபடிக்கு அவங்க வந்து காரியத்தை செயல்படுத்துறது கர்த்தர் மேல இருக்க விசுவாசம் தான் அவங்களை என்ன பண்ணுச்சு, அந்த காரியத்தை ஜெயிக்க வச்சது. அவங்களுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை, என் குழந்தைய வந்து கர்த்தர் கண்டிப்பா காப்பாற்றுவாரு, அதை நடத்துவாரு, என் மகனை வந்து காப்பாற்றி பெரிய மகனா ஆகி அவனை தேவன் வந்து ரட்சிப்பின் காரியத்துக்காக பயன்படுத்துவார்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல ஒரு பெரிய விசுவாசத்தை அசையாம வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, தைரியமா செய்யறாங்க. 3 மாசத்தை ஒழிக்க வைக்கிறதுக்கும் கண்டிப்பா அந்த விசுவாசம் தேவை. தண்ணியில குழந்தைய செஞ்சு தண்ணிக்குள்ள விடுறதுக்கும் விசுவாசம் தேவை. அவங்க தங்கச்சி அவங்க அக்காவை கூட போய் பார்க்க சொல்லி அதை கவனிக்க சொல்றதுக்கும் விசுவாசம் வேணும். திரும்ப அந்த குழந்தை தனக்கு கிடைக்கும்ன்றதும் அவங்களுக்கு கர்த்தர் மேல் வச்ச விசுவாசம். அப்போ தேவன் மேல நம்பிக்கை வச்சாலும் கூட அவங்க வந்து ஞானமா செயல்பட்டாலும் கர்த்தர் எனக்காக இது எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு கடைசி வரைக்கும் வேணும். இவங்க கிட்ட கண்டிப்பா அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் இருந்தது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, தைரியமா செயல்பட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சில சமயம் நமக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சு குழந்தைகளை பெற்றுக்கொள்றோம், குழந்தைகளை வளர்க்கிறோம். ஆனாலும் கூட நம்ம என்ன பண்றோம், சில சமயம் பயப்படுறோம். குழந்தைங்க இப்படி ஆயிடுவாங்களா, குழந்தைங்களுக்கு இப்படி நடந்துடுமோ, இது நடந்துடுமோ, இல்லை நல்லா இதாகாம போயிடுமோ அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம், விசுவாசம் இல்லாததுனால, கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்றோம், பயப்படுறோம். விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ கர்த்தர் வந்து எனக்கு கொடுத்த குழந்தைய நல்லபடியா பிறக்க செய்வாரு, நல்லபடியா வளர்க்க செய்வாரு, என் குழந்தையோட எதிர்காலத்தை வந்து கர்த்தர் நல்லபடியா நடத்துவாரு, நான் தேவனுக்காக தான் பிள்ளையை பெற்றெடுக்கிறேன், தேவனுக்காக தான் வளர்த்துறேன், கண்டிப்பா என் பிள்ளையோடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நன்மைக்காக தான் செய்வாரு, அவர் என் போதுமானவர், அவர் உண்மையுள்ள தேவன் அப்படின்னு கர்த்தர் மேல விசுவாசத்தை நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விசுவாசத்தை வந்து ஹானர் பண்ணக்கூடிய தேவன் நம்மளுடைய தேவன். நம்ம எந்த அளவு சந்தேகப்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், நடத்தி சொல்லணும். ஒருவேளை நமக்கு சந்தேகம் வந்தாலும் கூட நம்ம கர்த்தர் சமூகத்துல போய் கேட்கணும், ஆண்டவர் திடீர்னு எனக்கு பயம் வருது, இப்படின்னு வருது, நீங்க வந்து வசனம் சொல்லியிருக்கீங்க, நீங்க வந்து கடைசி வரைக்கும் முடிவு பண்ணி எங்க கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க வந்து இந்த குழந்தைக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பீங்க, அப்போ நான் நம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தை வைத்து நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்துல முன்னேறி போகக்கூடியவங்களா
இருக்கணும். அப்போ யெகோபாத் வந்து அவங்க குழந்தை கர்த்தர் மேல வசிச்ச விசுவாசம் தான் அவங்க பிள்ளையை பெற்றெடுக்க உதவி செஞ்சது. கண்டிப்பா நான் பிள்ளையை பெற்றெடுப்பேன், என் பிள்ளைய கர்த்தர் காப்பாற்றுவாரு, சாகடிக்க மாட்டான்னு கர்த்தர் மேல பெரிய விசுவாசத்தை வச்சாங்க. அதனால பெற்றெடுத்தாங்க. 3 மாசம் ஒளிச்சு வைக்கும் போது கண்டிப்பா 3 மாசம் ஒளிச்சு வைக்கும் போது கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரு ஒரு பெரிய விசுவாசம் அவங்களுக்கு இருந்திருக்கும். நாணல்பட்டியில செஞ்சு அனுப்பும் போது அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்திருக்கும். மோசே வந்து எந்த சூழ்நிலையும் சாக மாட்டான், கர்த்தர் அவனை பெரியவனா கொண்டு வருவாருன்னு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த கிரியை, அந்த விசுவாசத்தின் கிரியை அவங்க வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்க முடியும். அவங்க செய்த எல்லா காரியமும் கர்த்தர் மேல் வச்ச விசுவாசம். அவங்களோட சொந்த புத்தியோ மற்றவர்களோட ஆலோசனையோ இல்லைன்னா வந்து வேற எந்த ஒரு காரியத்திலையும் என்ன பண்ணல, யெகோபாத் வந்து காரியங்களை வந்து செய்யல. தேவன் மேல வச்ச விசுவாசத்தின் அடிப்படையில தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறாங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க விசுவாசத்தை வந்து கனம் பண்ணி அவங்கள வந்து ஆசீர்வதிக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு விசுவாச வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் நிறைய போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பெரிய பெரிய பிரச்சனைகள் வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம தகர்ந்துடக்கூடாது. ஐயோ அவ்வளோதானே, முடிஞ்சிச்சா, இது எப்படி போய் முடியும் அப்படி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. தேவனுடைய இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம விட்டுடக்கூடாது. இல்லை, என் தேவன் வந்து நிறைவேற்றுவார், என் கூட இருப்பார், என் பிள்ளைகளை நல்லா வளர்த்துவாரு, எனக்கு உதவி செய்வாரு, தேவன் கைவிட மாட்டார் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம செல்லும் போது கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, கர்த்தர் நம்மள இந்த யெகோபாத் போல நல்ல ஒரு காரியங்களை வந்து வாய்க்க பண்ணுவார். அது 3வது அவங்க வாழ்க்கையில காணப்பட்ட சத்தியம். விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீயா இருக்காங்க. 4வது பார்க்கும்போது அவங்க விசுவாச வாழ்க்கையில எங்கேயுமே டவுட் வந்ததை நம்ம என்ன பண்ணல பார்க்கல. 3வது பாயிண்ட்லயே சொல்றேன், எங்கேயுமே அவங்களுக்கு டவுட் வரல. அப்போ கர்த்தர் மேல முழுவதுமான ஒரு விசுவாசம் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம வாழ்க்கையிலுமே ஒருவேளை கன்சீவ் ஆனக்கூடிய ஸ்திரீகள் இருக்கீங்க, டெலிவரிக்காக காத்திருக்கக்கூடியவங்க இருக்கீங்க, பிள்ளை வளர்ப்பில் சில சிஸ்டர்ஸ் இருக்கலாம், எல்லா விதத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனைகளோட நான் சில சகோதரிகள் இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, டவுட் பண்ணக்கூடாது தேவன் மேல. இது நடக்குமா, நடக்காத, கைவிற்றுவாரோ, இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே நினைக்க கூடாது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நீ கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், நடத்துவான்னு விசுவாசிச்சா உனக்கு அப்படியே ஆக கடவுது. நம்ம நெகட்டிவா நினைச்சா நமக்கு அப்படிதான் ஆகும். அப்போ நெகட்டிவான ஒரு அவிசுவாசத்துக்கான காரியங்கள் நம்ம இதயத்துல எதுவும் இல்லாதபடிக்கு விசுவாசத்துக்கான ஒரு காரியங்களை வைத்து நம்ம என்ன பண்ணணும், முன்னோக்கி செல்லக்கூடியவங்களா இருக்கணும். 4வது சத்தியம் பார்க்கும்போது நிஜமாகவே அவங்க வந்து மோசேக்கு மட்டும் நல்ல ஒரு அம்மா இல்லை, 3 பிள்ளைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, நல்ல ஒரு தாயாக இருக்காங்க. நம்ம பார்க்கும்போது 4 பிள்ளைகள் இருக்கு, நமக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. சில சமயம் இப்போ என்ன பண்ணுவோம், சில குழந்தைகளை வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க நல்லபடியா இவ வந்து கர்த்தர் முன்குறிக்கப்பட்டவன், தேவன் ராஜ்யத்துக்காக பயன்படுவான்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுவோம், கான்சென்ட்ரேட் பண்ணி வளர்த்துவோம் தேவனுக்காக. ஆனா இங்க வந்து மோசேயோட அம்மா வந்து யெகோபாத் வந்து 3 பிள்ளைகளுமே தேவன் கரத்துல பயன்படக்கூடிய நல்ல ஒரு குழந்தையா என்ன பண்ணாங்க, வளர்த்துனாங்க. எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் அவங்க என்ன பண்ணல, 3 பிள்ளைகளுக்குமே காண்பிக்கல. 3 பிள்ளை, மீரியாமா இருக்கட்டும், ஆரோனா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், எல்லாரையுமே ஒரே மாதிரி நேசிச்சு ஒரே மாதிரி ஆண்டவர் சமூகத்துக்காக ஜெபித்து அவங்க 3 பேத்தையுமே வந்து தேவன் கரத்துல பயன்படக்கூடிய the கிரேட் லீடர்ஸா அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப நான் மோசையை மட்டும் அவங்க வந்து வளர்க்கல, மற்ற பிள்ளைகளையும் கூட என்ன பண்றாங்க, அதே மாதிரி நன்றாக வளர்த்த ஒரு தாயா இருந்தாங்க. அதான் பாக்குறோம். இப்போ வந்து மோசையை தான் ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுத்தாரு, மோசையை மட்டும் வளர்த்தனா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கல. நம்ம பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல 3 பேருமே ஆண்டவர் கரத்துல வந்து பயன்பட்ட நல்ல லீடர்ஸ் இல்லைங்களா. நமக்கு தெரியும், யாத்திராகம் வாசிச்சிருக்கோம், என்னாகத்துல வாசிச்சிருக்கோம். இதுல எல்லாத்துலயுமே மோசையை பத்தி, ஆரோன் பத்தி, மீரியாம் பத்தி நிறைய காரியங்களை நம்ம வந்து ஒரு குடும்பத்துல 3 தேவ மனுஷர்கள் ஆண்டவருடைய கரத்துல பயன்படுறது வந்து பெரிய விஷயம் இல்லைங்களா. நம்ம நினைப்போம், ஒரு பையனாவது ஆண்டவரே நான் ஊழியத்துக்காக வளர்த்தணும், ஒரு பையனாவது ஆண்டவர் ராஜ்யத்துல உழைக்கிறதுக்காக வளர்த்தணும், அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா யெகோவா என்ன பண்றாங்க, 3 குழந்தைகளுமே அவங்க என்ன பண்றாங்க, அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க. கண்டிப்பா நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு ஈஸியான காரியம் அது. குழந்தை எல்லாம் நம்ம பெற்று வளர்த்துருக்குன்னா நமக்கு தெரியும். பிள்ளைகளை வந்து தேவனுக்கு பிரியமான வழியில வளர்த்துறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நம்ம தியரியா படிச்சிடுறோம், பிள்ளையாட நடத்த வேண்டிய நடையில் நடத்துன்ற அந்த காரியம் வந்து எவ்வளவு கஷ்டன்றது நமக்கு எல்லாருக்குமே
தெரியும். ஏன்னா பாவத்தோட வித்து பிள்ளைகளோட இருதயத்துல இருக்கனால அவங்கள ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடத்துறது ஈஸியான ஒரு காரியமே இல்ல. அப்படி கஷ்டமான காரியத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க, 3 குழந்தைகளுக்குமே செயல்படுறாங்க. அப்ப எப்படி அவங்க குழந்தைகளை என்ன பண்ணிருப்பாங்க, வளர்த்திருப்பாங்க. சிறு வயதுல இருந்து மோசேக்கு 3 வயசுல 5 வயதுக்குள்ளே எல்லா சத்தியங்களும் அவங்க என்ன பண்றாங்க, பால் கொடுக்குற வரைக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப கண்டிப்பா 5 வயதுக்குள்ளே அந்த மோசைக்கு அவ்வளவு காரியங்கள் கற்றுக் கொடுத்தவங்க கூட இருந்த மீரியாமுக்கும் கூட இருந்த ஆரோனுக்கும் எவ்வளவு சத்தியங்கள் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த 3 மக்களையுமே பயன்படுத்துறாரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, தன் பிள்ளைகளை அதிகமா வந்து என்ன பண்றாங்க, சத்தியங்களை சொல்லி சொல்லி வளர்த்துறாங்க. கண்டிப்பா அந்த 3 பேருக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதிகமா ஜெபிச்சிருப்பாங்க, அதிகமா சத்தியங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க, கண் விழித்து என்ன பண்ணிருப்பாங்க, குழந்தைங்களை பார்த்துருப்பாங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அம்மாக்களாகி நம்ம வந்து அநேக தியாகங்கள் செஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிள்ளைகளை வந்து ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வழியில வளர்த்த முடியும். இப்ப நம்ம சோம்பேறித்தனப்பட்டோம், இப்ப நம்ம வந்து நம்மளுடைய சுயத்தை விரும்பி இருந்தோம்னா பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆயிடும், வீணா போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையை வந்து பணைய வச்சு நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணி பிள்ளைகளுக்காக ரொம்ப நேரம் ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும், பிள்ளைகளை வந்து ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வழியில நடத்தணும். கண்டிப்பா மோசையோட அம்மா அப்படிதான் இருந்தாங்க. குறிப்பா 3 வயதுக்குள்ள 4-5 வயதுக்குள்ள எல்லா சத்தியங்களையும் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிள்ளைகளை வந்து 3 வயதுக்குள்ள 5 வயதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், எல்லா சத்தியங்களையும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும்னு வேதம் நமக்கு வந்து சொல்லி. ஏன்னா பிள்ளைகளோட இருதயத்துல அப்பதான் சத்தியங்கள் என்ன பண்ணும், ஆழமா பதியும். நம்ம ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பிள்ளைகள் எல்லா விஷயங்களையும் ஈஸியா கற்றுக்கொண்டு நம்ம பெருசானதுக்கு அப்புறம் என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. அப்போ உங்க குழந்தைங்க வந்து கடவுளுக்கு ஒரு கருத்துல நன்றாக பயன்படக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருக்கணும்னா முதல் 3 வருஷத்தை நீங்க என்ன பண்ணணும், அதிகமா நீங்க வந்து பிள்ளைங்கிட்ட ஆண்டவருக்கு ஒரு பிரியமான காரியங்களை சொல்லி 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 நம்ம என்ன பண்ணணும், வளர்த்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாட்களை நம்ம தவற விட்டுட்டோம்னா நம்ம நல்ல ஒரு அம்மாக்களா நம்ம வாழவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்க யூத் ஆகி 5 வயசாகி 6 வயசு என்ன சத்தியங்களை சொல்லி கொடுத்தாலும் அவங்கள கடவுளுக்குள்ள வர வைக்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், குழந்தைகளை வந்து சிறு வயதுல இருந்து வளர்க்கணும். இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு எத்தனை குழந்தைகள் கொடுத்துருந்தாலும் அத்தனை குழந்தைகளும் ஒரே விதமா நம்ம என்ன பண்ணணும், வளர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். நோ பார்ஷியாலிட்டி. எந்த விதத்துல குழந்தைகளை வந்து இந்த குழந்தை பிடிக்கும் அந்த குழந்தை பிடிக்காது, இது வெள்ளையா இருக்கு இது கருப்பா இருக்கு, இது டேலண்டா இருக்கு இது மக்கா இருக்கு அப்படின்னு நம்ம எந்த விதத்துல என்ன பண்ணக்கூடாது, பிரித்து பார்க்கவே கூடாது. தேவன் நமக்கு குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் கொடுத்தாலும் அது கடவுள் நமக்கு கையில கொடுத்த பெரிய பொக்கிஷம். அந்த ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு பிரியமான விதத்துல நம்ம வந்து வளர்த்து கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்காரு, அந்த குழந்தைக்கு என்ன ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த குழந்தையை அறிந்து அந்த குழந்தைய நம்ம வளர்க்கணும். அப்படி 4 குழந்தைகளா இருக்கட்டும், 5 குழந்தைகளா இருக்கட்டும், 3 குழந்தைகளா இருக்கட்டும், எத்தனை குழந்தைகளை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த குழந்தைகளை ஆண்டவருக்கு பிரியமா வளர்த்தணும். நம்ம ரெபேக்காள் போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்ஷியல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனா அந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரெபேக்காள் வாழ்க்கையை தியானிக்கும் போது பார்த்தோம். இங்க பாருங்க, மோசையோட அம்மா எந்த பார்ஷியாலிட்டி பார்த்தாங்களா, மோசைய வந்து எனக்கு கடைசி பையன், ஐயோ ராஜா கொன்னு போட்டுருவாரு, நான் அவனை சீக்கிரட்டா வளர்த்துறேன், நீங்களாம் வேணாம், நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது நம்ம வாசிச்சிருக்கோமா வேதத்துல? அப்படி இல்லவே இல்லை. 3 குழந்தைங்களும் அவங்க என்ன பண்றாங்க, ஒரே மாதிரி தான் வளர்த்துனாங்க. தேவன் ஒரே மாதிரி தான் அவங்களை என்ன பண்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துல பயன்படுறாரு. அப்போ நல்ல ஒரு அம்மாக்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு அம்மாவா நம்ம என்ன பண்ணணும், காணப்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து 4வது சத்தியம் பார்க்கும்போது மோசையோட அம்மா என்ன பண்றாங்க, நேரம் வரும்போது தேவனுக்கு தன் குழந்தைய வந்து அர்ப்பணிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா. நம்ம வாசிக்கிறோம் 2:10 வாசிக்கும் போது, பிள்ளை பெரிதான போது அவள் அந்த பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள், அவளுக்கு அவன் குமாரன் ஆனான், அவள் ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசை என்று பெயரிட்டார். அப்போ இங்க வளர்க்க கொடுக்குறாங்க. வளர்க்க கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணல, அந்த குழந்தைய வச்சுக்கல.
கர்த்தர் ஒருவேளை திட்டங்களை வெளிப்படுத்திருக்கலாம். மோசையை வந்து நான் என்னோட திட்டத்துல பயன்படுத்த போறேன், பார்வோன் ராஜாட்ட போய் நீ விட்டுடு, அவனை வந்து என்ன பண்ணுவேன், எகிப்துல வந்து எல்லா கலைகளையும் எல்லா ஞானத்தையும் எல்லா கல்வியும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனை தேவராஜ்யத்தை பயன்படுத்துவாருன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க போய் ஆண்டவருக்காக என்ன பண்றாங்க, வந்து என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அப்போ தேவனுடைய திட்டத்துக்காக என்ன பண்றாங்க, அவங்க பிள்ளைகளை வந்து ஒப்பு கொடுக்க நம்ம இதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறது இல்லை. ஆனா மீரியாம் பாக்குறோம், ஆரோன் பாக்குறோம், அவங்க எல்லாம் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த கிரேட் லீடர்ஸா இருக்கும்போது அநேக கஷ்டங்களை பட்டாங்க. நமக்கு தெரியும், மோசே வந்து எகிப்துல இருந்து தப்பிச்சு 40 வருஷம் வனாந்தரத்துல போய் கஷ்டப்படுறாரு, திரும்ப வந்து மோசே மக்களை நடத்துறாரு. அப்போ அப்படி நிறைய பாடுகள் கஷ்டங்கள் வந்து தன் பிள்ளைகள் பட்டாலும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுக்காக தன் பிள்ளைகளை வந்து ஒப்பு கொடுத்த ஒரு அம்மாவா காணப்பட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருக்காக பிள்ளைகளை காரியங்கள் செய்யும் போது என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படும், என் பிள்ளை வந்து வந்து நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால வந்து ஊழியத்துக்குன்னு இல்லை, பொதுவா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சபையில வந்து ஒரு பிள்ளைகளை வேலை செய்ய வைக்கிறதுக்கு சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க, ஏன்னா என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, எங்கேயும் வேலை செய்யக்கூடாது, அது பாவம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, ஆண்டவர் ராஜ்யத்திற்காக அது சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், இல்லை வெளியே வேலை செய்யக்கூடிய இடங்களா இருக்கட்டும், சொசைட்டி எந்த இடத்துலயும் ஆண்டவர் ராஜ்யத்திற்காக தன் பிள்ளைகள் கஷ்டப்படுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், அனுமதிக்கணும். அதுதான் தேவன் ஆசீர்வாதமா பயன்படுத்துறாரு. ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுதே, இவ்வளவு மக்களை நடத்திட்டு போகணுமா, இங்க போய் எகிப்து ராஜாக்கு விரோதமா காரியங்கள் செய்யணுமா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு மோசையோட அம்மா நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா தேவன் வந்து மோசையை பயன்படுத்தின திட்டங்கள் எல்லாமே மாறி போயிருக்கும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தன் பிள்ளைய வந்து அர்ப்பணிக்கிறாங்க. எப்படி வந்து அன்னாள் வந்து சாமுவேல் என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? 3 வயசு குழந்தை பால் மறந்து 5 வயசு குழந்தைய கொண்டு போய் ஆலயத்துல விடுறதெல்லாம் நம்ம பெரிய விஷயம். நம்ம குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். எப்போ யூத் ஆகி 12வது படிச்சு காலேஜ் படிக்க பிள்ளைங்களை ஹாஸ்டல்ல விடுறதுக்கே நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஆனா இவங்க 5 வயசு ஆனா சாமுவேலை கொண்டு போய் என்ன பண்றாரு ஆண்டவர், சாரி அன்னாள், ஆலயத்துல விடுறாங்க. ஆலயத்துல என்ன வேலை விடுறாங்க, ஆசாரி ஊழியம் செய்வாரா சாமுவேல்? இல்ல, அங்க பாய் போடுறது, துவைக்கிறது, எலியோட ட்ரெஸ்ஸை துவைக்கிறது, ஆலயத்தை கிளீன் பண்றது, என்னென்ன பணிவிடை வேலை ஊழியங்கள் செய்ய முடியுமோ அந்த எல்லா வேலையும் தான் வந்து சாமுவேல் செஞ்சாங்க. அப்போ வந்து அன்னாள் என்ன நினைக்கல, ஐயோ என் பையன் நாங்க விட்டா அவன் கஷ்டப்படுவானே, எதுக்கு நம்ம விடணும், பெரிய பையன் ஆயிட்டு நம்ம அப்புறம் விடலாம் அப்படிலாம் நினைக்கல. தேவ ராஜ்யத்திற்காக என் பிள்ளை கஷ்டப்பட்டா நல்லது அப்படின்னு அன்னாள் என்ன பண்ணாங்க, சாமுவேலை போய் ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் வெக்கப்படுத்தினாரா? இல்ல. சாமுவேலை பெரிய ஒரு தீர்க்கதரிசியா நியாயாதிபதி ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சார். அதே மாதிரிதான் மோசையோட அம்மாவும் ஐயோ என் பையன் போனா கஷ்டப்படுவான், எதுக்கு அவங்க போகணும், நான் அப்படியே ஒளிய வச்சு நான் அப்படியே வந்து என் பையனை வளர்த்துக்கிறேன், திரும்பி பார்வன்ட்ட கொடுக்கல அப்படிலாம் நினைக்கல. ஆண்டவருடைய திட்டம் என் மகன் அங்க போய் தேவனுக்காக செயல்படணும்னா அவங்க என்ன பண்றாங்க, அதை கொடுக்குறாங்க குழந்தைய. இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான், கர்த்தர் நமக்கு கொடுத்த குழந்தைகளே தேவனுக்காக சேவை செய்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு குழந்தைய கொடுத்துருக்காரு. நம்மளுடைய கோல், நம்மளுடைய விஷன் வந்து நிறைவேற்றுவதற்காக தேவன் நமக்கு குழந்தைகளை கொடுக்கல, ஆண்டவருடைய திட்டத்தையும் ஆண்டவர் ராஜ்யத்திற்காக பயன்படணுன்றதுக்காக தான் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, நம்ம கருத்துல குழந்தைகளை கொடுத்துருக்காரு. அப்ப குழந்தைகளை பெற்று கொண்டுட்டு நம்ம சுயத்துக்காகவும் நம்மளுடைய விருப்பத்துக்காக நம்ம பிள்ளைகளை பெற்று வளர்த்து நமக்கு விரும்பினபடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. நம்ம விரும்பினபடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த குழந்தைய குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் எதுக்காக இந்த குழந்தைய என் கையில கொடுத்தார், எப்படி ஜெபிச்செல்லாம் நான் அந்த குழந்தைய வாங்கினேன். அப்போ கர்த்தர் ஏதோ ஒரு பர்பஸோட கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அப்ப எந்த திட்டத்திற்காக தேவன் கொடுத்தாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம என்ன பண்ணணும், தன் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும் கர்த்தர்ட்ட. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், என் பிள்ளை தனியா இருந்தா கஷ்டப்படுது, என் பிள்ளை வந்து சபையில போய் கஷ்டப்படக்கூடாது, ஊழியத்துக்கு வெளியே போகும்போது என் பிள்ளை தனியா இருக்குன்னு கஷ்டப்படுறோம், வந்து தாத்தா பாட்டிங்க இல்ல கூட இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், சொந்த காரியங்களை சொந்த விருப்பத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளை தேவ ராஜ்யத்திற்கு அழைத்து போகவும் தேவ திட்டத்துல பயன்படுத்தாவும் நம்ம என்ன பண்றோம், நம்ம சொந்தத்துக்காக நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிறோம். ஆனா தேவனுடைய திட்டம் அது இல்லை. பார்வோன் வந்து மோசே வந்து 40 வருஷம் வனாந்தரத்துல இருக்காரு,
திரும்ப 40 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் மக்களை எப்படி நடத்திட்டு போறாரு? எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். எவ்வளவு மக்கள் முறுமுறுக்குறாங்க, சண்டை போடுறாங்க, மோசையை அடிக்கிறாங்க. ஆனா அதை எல்லாம் தாங்கி கொண்டு மோசை என்ன பண்றாரு? செயல்படுறாரு இல்லைங்களா? நிஜமால மோசோட அம்மா எது வரைக்கும் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என் மகன் இவ்வளோ தேவக்கரத்துல பயன்படுறான். ஒரு பக்கம் வந்து தேவனுக்காக கஷ்டப்பட்டாலும் தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுகிறான்ற சந்தோஷம் கண்டிப்பா அவங்க பின்னாட்கள்ல இப்ப பரலோகத்துல போகும்போது கண்டிப்பா அவங்க சந்தோஷப்படுவாங்க. என் மகன் வந்து தேவ ராஜ்யத்துல இவ்வளோ பயன்பட்டிருக்கான். மீடியா மாறும் இவங்க எல்லாம் ஆண்டவருக்காக பயன்பட்டிருக்காங்கன்னு வந்து என்ன பண்ணுவாங்க? என் பிள்ளைய நான் நன்றாக வளர்த்திருக்கேன், கர்த்தருக்காக நன்றாக ஒப்பு கொடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகளை ஆண்டவருடைய விஷனுக்காக வளர்த்தணும். நம்ம சொந்த பந்தங்களுக்காக, நம்ம சொந்த பந்த மக்களுக்கு சந்தோஷத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நம்ம பிள்ளைகளை வளர்த்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்காக நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணுவோம்? அது அழிந்து போகக்கூடியது. உலகப்புறமான சந்தோஷம் வந்து அழிந்து போகக்கூடியது. கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக பிள்ளைகள் கஷ்டப்படுறது சந்தோஷமான காரியம். அதுதான் மோசே தெரிந்து கொண்டார். அப்ப நம்ம பிள்ளைகள் வந்து தேவ ராஜ்யத்திற்காக தனியா இருக்காங்க, தனியா வந்து படிக்கிறாங்க, ஃபெலோஷிப் இல்ல, ஊழியத்துக்காக தனியா வந்திருக்காங்க, இல்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி தனியா போயிருக்காங்க, ஆண்டவர் ராஜ்யத்துக்காக உழைக்கும் போது யாரும் சொந்த பந்தங்கள் கூட இல்லைன்னா அது சந்தோஷமா நம்ம எண்ணணும். அது கடத்திற்காக நம்ம என்ன பண்றோம்? அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து தேவன் சொன்ன வேலையை விட்டுட்டு நம்ம சொந்த பந்தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பிள்ளை தனியா இருப்பதனால் வருத்தப்படும், சந்தோஷம் இல்லாமல் போயிடும், இல்லை பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும், அவங்க நம்மளுடைய கோல் எய்ம் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிள்ளைகளை வளர்க்கவே கூடாது. ஆனா மோசையோட அம்மா வந்து அவங்க என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி அவங்க தேவனுக்கு தன்னோட குழந்தைய வந்து அர்ப்பணிச்ச ஒரு அம்மாவா காணப்பட்டாங்க. இன்னும் மோசையோட அம்மாவோட வாழ்க்கையில இன்னும் அநேக சத்தியங்கள் இருக்கலாம். ஆனா நான் தியானிச்ச பகுதியில பார்க்கும்போது இந்த காரியங்கள் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார் எனக்கு உணர்த்தினா. நிஜமாகவே சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஆண்டவருக்காக குழந்தைகளை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற இருதயத்துல ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருந்துச்சு. நம்மளோட இருதயத்திலுமே சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு எத்தனை குழந்தைகள் கொடுத்தாலும் அத்தனை குழந்தைகளையும் பெற்றெடுக்கணும்ன்ற ஒரு வாஞ்சை நம்ம இருதயத்துல இருக்கு. நம்ம கூட யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம தேவனை நம்பிதான் பிள்ளையை பெற்றுக்கொள்ளணும். மனுஷர்களை நம்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும். இருதயம் வந்து கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும், மனுஷர்களை நோக்கி பார்க்க கூடாது. ஒருவேளை நம்ம மனுஷர்களை நம்ம நோக்கி பார்த்தோம்னா கர்த்தர் நம்ம இருதயம் எங்க இருக்கோ அந்த மனுஷர்களை நம்ம கிட்ட இருந்து தூரமா பிரித்திடுவார். அப்போ நம்ம பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் சரி, அது ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு பிள்ளைகளை வளர்க்க ஆட்கள் இல்லை அப்படின்னு அது எதுவுமே சூழ்நிலைகளை நம்ம வைக்காதபடிக்கு கர்த்தர் மேல நம்பிக்கையை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? பிள்ளைகளை அதிகமா பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது பார்க்கும்போது பிள்ளைகளை வளர்க்கறதுக்கான ஞானத்தை வந்து தேவனை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். எப்படி இந்த மோசமான சூழ்நிலையில பிள்ளைகளை வளர்ப்பது? சில பேர் சொல்ற இல்லையா, எப்படி நீங்க குழந்தைங்களை வளர்த்துறீங்க, முடியலை அப்படின்னு. அதுக்கான ஞானத்தையும் கிருபையும் ஆண்டோட சமூகத்துல போனா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். அப்ப அதிகமா கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அது ஒரு குழந்தையா இருக்கட்டும் 4 குழந்தைகளா இருக்கட்டும் வளர்க்க முடியும். அப்ப தேவ பிரசன்னத்தை அதிகமா நம்ம நாடக்கூடியவங்களா இருக்கணும். அதே சமயத்துல விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல விசுவாசம் இல்லைன்னா நம்ம பாதியிலே விழுந்து போயிடுவோம். எது நடந்தாலும் என் தேவன் எனக்கு போதுமானவர், நல்லவர், நடத்துவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்துலதான் நம்ம என்ன பண்ணணும்? கடந்து போகக்கூடியவங்களா இருக்கணும். எந்த சமயத்திலும் நம்மளுக்கு அவ்விசுவாச இருதயத்துல வந்துடக்கூடாது. தேவன் கைவிற்றுவாரோ, இப்படி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு எந்த ஒரு துளி அவ்விசுவாசமும் நம்ம இருதயத்துல இருக்கக்கூடாது. 4வது பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு எத்தனை குழந்தைகள் கொடுத்தாலும் அத்தனை குழந்தைகளையும் நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஒரு அம்மாவாக இருந்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காதபடிக்கு வளர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். 4வது பார்க்கும்போது நம்ம குழந்தைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்குறன்றது வந்து நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறத பத்தி சொல்லல. தேவனுக்கு எந்த திட்டத்திற்காக அந்த குழந்தைய கொடுத்தாரோ அந்த திட்டத்திற்காக பிள்ளைகளை திரும்ப நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நம்மளுடைய ஓன் பர்பஸ்க்காக குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து கூடாது. தேவனுடைய திட்டத்திற்காக பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அந்த ராஜ்யத்திற்காக உழைப்பதற்கு நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும்? கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இப்படி இருக்கும்போது யெகோவாத்தோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அவங்களோட வாழ்க்கையில கிடைத்த பிளெஸிங்ஸ் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி 3 மக்களுமே
இந்த கிரேட் லீடரா வந்தாங்க. எங்கேயாவது அவங்க தவறு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், அந்த கர்த்தர் பயன்படுத்தின திட்டத்துல 3 பேருமே இல்லாம போயிருப்பாங்க. ஆனா இவங்க இவ்வளவு பட்ட பிரயாசத்தினால கர்த்தர் 3 மக்களுமே இப்பயுமே என்ன பண்றாங்க, நம்ம பாசிட்டிவா வாசிக்கும்போது ஆரோனை பத்தி வாசிக்கிறோம், மோசை பத்தி வாசிக்கிறோம், மீரியாம் பத்தி வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி நல்ல பிள்ளைகள் வந்து ஒரு கிரேட் லீடரா உருவதற்கு அவங்களுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். பைபிள்ல மோசையை பார்க்கும்போது மோசையை வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு பயந்துட்டு அபாஷன் பண்றதோ இல்ல பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதோ இல்ல பெற்ற உடனே சாகடிச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய லீடர் வந்து வந்திருக்க மாட்டாரு. புதிய ஏற்பாடு கால புத்தகத்திலேயே மோசையை பத்தி நமக்கு என்ன பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க பண்ண ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் அவங்க என்ன பண்ணுச்சு, மோசை என்ற ஒரு பெரிய தேவ மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு பெரிய ரிவார்டா கொடுத்தாரு. கண்டிப்பா பரலோகம் மோசையை பார்க்கும் போது அவங்க அம்மாவை நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல கண்டிப்பா பார்ப்போம். ஏன்னா அவங்களுடைய மோசையுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய பக்திக்கு முக்கிய காரணம் மோசையுடைய அம்மா தான். அப்போ மோசையுடைய ஒரு ஒரு பக்தியை வந்து என்ன பண்ண கத்த ஒரு ஹார்டரா ரிவார்டா வந்து கொடுத்தாரு. அப்போ இது மட்டும் இல்லாதபடிக்கு இஸ்ரேல் 30 லட்சம் மக்கள் வழிநடத்தக்கூடிய அந்த லீடரா என்ன பண்றாரு, மோசை வந்து இருக்காரு. பைபிளை வாசிக்கும் போது எங்கேயுமே நம்ம வந்து மோசையை பத்தியோ ஆரோனை குறித்தோ இல்லைன்னா மீரியாம் குறித்தோ தேவனை விட்டு விலகி போனாங்க, பெரிய பாவங்கள் செஞ்சாங்க, ஆண்டவர் கருத்துல வந்து அழிந்து போனாங்க அப்படின்னு நம்ம எங்கேயுமே வந்து பார்க்கவே முடியாது. ஆரோன் விக்கிரகத்தை உண்டாக்குனார், அந்த பாவங்கள் செய்யறாரு. மீரியாம் ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாங்க, மோசையை திட்டுறாங்க. அதெல்லாம் இருந்தாலுமே கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க 3 பேருமே என்ன பண்றாரு, எந்த விதத்திலயுமே வந்து தேவன் வந்து அவங்களை சபிக்காதபடிக்கு, அவங்கள வந்து தேவராஜ்யத்தை விட்டு விலக்காதபடிக்கு அவங்க 3 பேருமே என்ன பண்றாரு, தேவன் வல்லமையா வந்து பயன்படுத்தினதாக நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து யோசிச்சு பார்க்குவோம். நிஜமாகவே இது வந்து சாதாரண காரியம் இல்லை, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. இப்போ நம்மளும் வந்து கடவுள் நமக்கு கொடுத்த குழந்தைகளை வந்து இந்த யெகோவாத்தை போல நம்ம வளர்க்கணும் அப்படின்னா அவங்கள போல நம்ம என்ன பண்ணணும், இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து பின்பற்றும் போது மட்டும்தான் நம்மையும் நமக்கு நல்ல ஒரு அம்மாவை வாழ முடியும், நம்ம பிள்ளைகளையும் ஆண்டவர் ராஜ்யத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளா வளர்க்கவும் முடியும். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து குழந்தைகளை வளர்க்கறது கஷ்டம், சிரமம், அப்படியே விட்டுறலாம், நம்ம பாட்டு இருந்துக்கலாம் நினைச்சிட்டோம்னா பிள்ளை நமக்கு வெக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகளா மாறிடுவாங்க. அப்போ நம்ம பாடுகள் பட்டு, கஷ்டங்கள் பட்டு, பிரயாசப்பட்டு, கண் விழிச்சு, ஜெபிச்சு, தியாகங்கள் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், போதிக்கணும், அவங்களுக்காக பிரயாசப்படணும், அவங்களை நல்ல வழியில நடத்தக்கூடியவங்களா இருக்கணும். யெகோவா கூட என்ன பண்ணாங்க, இப்படிதான் தன் பிள்ளைகளை என்ன பண்ணாங்க, வளர்த்துன ஒரு நல்ல ஒரு அம்மாவா இருந்தாங்க. தேவன் கூட நம்ம கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தாய்மார்களாக இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கேட்ட இந்த செய்திக்காக நம்ம யாராவது ஜெபிச்சு முடிக்கலாம்.